இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவன் பண்ணது பெரிய தப்பு. அதுக்கு அவன் காரணம் சொன்னா பாருங்க, அது அதை விட பெரிய தப்பா இருக்கு. ஆமா, தண்டனை கொடுக்க வேண்டியது இவனுக்கு இல்ல, பொம்பளைங்களுக்கு பரிவட்டம் கிடைக்க கூடாதுன்னு நினைச்சால அந்த ஆணாதிக்கம் என்னத்துக்கு தான். ஆம்பளைங்களுக்கு பரிவட்டம் கட்டும் போதெல்லாம் வராத கோவம் பொம்பளைங்களுக்கு கட்டும் போது மட்டும் வருதுன்னா அதத்தான் நம்ம முதல்ல என்ன ஏதுன்னு பாக்கணும். இப்ப நாங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு முடிவை சொல்றோம். எந்த பரிவட்டம் பொண்ணுங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு சொன்னானோ அதே பரிவட்டம் இனிமே இந்த கோவில்ல நடக்கிற ஒவ்வொரு சித்திரை திருவிழாவுக்கும் பொம்பளைங்களுக்கு தான் கட்டணுங்கிறது எங்க முடிவு. ஆமா, பொம்பளைங்களுக்கு தான் இனிமே இந்த ஊர்ல பரிவட்டம். மகா, உனக்கு ஓகே தானே? என்னக்கா இது? இதை விட ஒரு நல்ல தீர்ப்பை யாராலையும் யோசிக்கவே முடியாது. நம்மளா இருந்தா இவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துருப்போம். இவனும் அந்த தண்டனையை அனுபவிச்சுட்டு திரும்பவும் இதே வேலையை செஞ்சிருப்பான். ஆனா இந்த பொண்ணுங்க அப்படி யோசனை பண்ணல. பொண்ணுங்களுக்கு நிஜமா மரியாதை வரணும்னு யோசனை பண்ணிருக்காங்க. அதனால இந்த பொண்ணுங்க சொல்ற மாதிரி இனிமே இந்த கோவில்ல எப்ப சித்திரை திருவிழா நடந்தாலும் அப்ப பொம்பளைங்களுக்கு தான் பரிவட்டம் கட்டணும். ஆமா ஆமா, சபாஷ், பிரமாதம். நாங்க இந்த முடிவை சொன்னதே இந்த ஊர் பொண்ணுங்களுக்காக தான். இந்த ஊர்லயே இந்த மாதிரி எத்தனையோ ஆம்பளைங்க இருப்பாங்க. இனிமே பொண்ணுங்களுக்கு பரிவட்டம் கட்டும்போது அத பார்த்து பொம்பளைங்க நமக்கு எந்த வகையிலயும் குறைஞ்சவங்க இல்லன்னு ஆம்பளைங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமா, நிச்சயமா அது நடக்கும். ஏய், என்ன போற வழியில வலிய மறைச்சிட்டு கொஞ்சம் கூட மரியாதை நின்றுருக்க? மரியாதைங்கிறது அவங்க நடந்துக்கிற விதத்துல இருக்கு. யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நல்லா தெரிஞ்சுதான் பேசுறேன். ஆம்பளைங்களுக்கு சரி சமமா பொம்பளைங்களுக்கு எதுவுமே நடக்க கூடாதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக நீங்க எந்த எல்லைக்கும் போவீங்க அதையும் புரிஞ்சுக்கிட்டு தான் நான் பேசுறேன். ஏய், என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் வளரிட்டு இருக்க? நான் என்ன பேசுறேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எங்களுக்கு பரிவட்டம் கிடைச்ச கோவத்துல நீங்க தானே வெடி வைக்க ஏற்பாடு பண்ணீங்க.